எல்லாம் நன்மைக்கே. நமது சின்ன மூளை அறிவால் இறைவன் சொல்ல நினைப்பதை அல்லது சொல்வதை, செய்ய நினைப்பதை அல்லது செய்வதை புரிந்து கொள்ள இயலாது. தேவன் சர்வஞானம் படைத்தவர். பல நேரங்களில் ஆண்டவர் எனக்கு அநீதியே இழைத்திருக்கிறார், தீமையை மாத்திரமே செய்திருக்கிறார் என நம்முடைய மனித மனம் சொல்ல துடிக்கிறது. அது நம் அறியாமைதான். நம்மை படைத்த தேவன் நமக்கு ஒரு நாளும் தீங்கிழைக்க மாட்டார். அவர் தீமை செய்வது போல தோன்றும், முடிவில் அது நன்மையாகவே மாறும். ஒரு மன்னனும் அவனது மந்திரிகளில் ஒருவனும் மிகவும் நெருங்கிய தோழர்களாக இருந்தார்கள். அந்த மன்னன் எங்கு சென்றாலும் இந்த மந்திரி இல்லாமல் செல்லவே மாட்டான். அத்தனை சிநேகம். ஆனால் மன்னனுக்கு இந்த மந்திரி இடத்தில் ஒன்று மாத்திரம் சுத்தமாக பிடிக்காது. மந்திரி என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்பான். அப்படி மந்திரி சொல்லும் போதெல்லாம் மன்னன் எரிச்சல் அடைந்து எப்போது பார்த்தால் அப்படி சொல்லாதே என கடிந்து கொள்வான். மந்திரியால் அப்படி சொல்வதை நிறுத்த இயலாது. மன்னன் என்ன செய்வது? சொல்வது தன் தோழன் அல்லவா, விட்டு விடுவான். ஒரு நாள் மன்னனின் கையில் உள்ள பெருவரல் வெட்டுப்பட்டு வலியால் துடித்தான். வேட்டையாட வந்த இடத்தில் வேதனை தாங்க முடியவில்லை. அந்த சமயம் பார்த்து மந்திரி, மன்னா எல்லாம் நன்மைக்கே என்றான். அவ்வளவுதான். மன்னர்களுக்கு மூக்கிலே கோபம் இருக்கும் என்பார்கள் அல்லவா. வேதனைக்கு நடுவில் வெகுண்டெழுந்தான் மன்னன். யாரெங்கே? இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டான். அரண்மனை காவலர்கள் மந்திரி கொண்டு செல்ல ஆயத்தமான போது மந்திரி மிகவும் கூலாக, மன்னா இதுவும் நன்மைக்கே என சொல்லிக் கொண்டே நடையை கட்டினான். மன்னனுக்கு காயமாறினாலும் மந்திரி மேல் இருக்கிற ஆத்திரம் தீரவில்லை. வாரங்கள் கடந்தன. மறுபடி வேட்டையாடுவதற்கு மன்னன் காட்டுக்கு சென்ற போது திசை மாறி தனியாக காட்டு மனிதரிடம் அகப்பட்டுக் கொண்டான். அவர்கள் தங்கள் தேவதைக்கு மன்னனை பலியிட அவனை பிடித்து கட்டினார்கள். அவருடைய தலையை துண்டித்து பலியிட முற்படுகிற போது ஒருவன் கத்தினான், வெட்டாதிருங்கள், இந்த பலியில் ஒரு குறை இருக்கிறது, பெருவரல் வெட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். இதை பலியிட்டால் நம்முடைய தேவதை கோபித்துக் கொள்ளும் என்று மன்னனை அவிழ்த்து விட்டார்கள். மன்னன் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று அரண்மனை நோக்கி ஓடி வந்தான். அப்போதுதான் மந்திரி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சரி சென்று மந்திரியிடம் மனவருந்தி, அன்று பெருவரல் வெட்டுப்பட்ட போது நீ நன்மைக்கே என்றாய். ஆம், அது உண்மைதான். பெருவரல் வெட்டுப்படாவிட்டால் இன்று என் தலை வெட்டப்பட்டிருக்கும். ஆமாம், உன்னை சிறையில் போட்டது நன்மைக்கு என்றாயே, ஏன் என்றான் மன்னன். மந்திரி சொன்னான், நல்ல வேளை மன்னா, நீங்கள் என்னை சிறையில் போட்டீர்கள். இல்லாவிட்டால் உங்களை விட்டு பிரியாதிருக்கும் என்னை உங்களுக்கு பதிலாக பழியாக்கி இருப்பார்கள். இந்நேரம் என் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் என்றானாம். அன்பரே, உங்கள் வாழ்வில் அனைத்தும் தீமையாக நடக்கிறதா? கலங்காதிருங்கள். அவைகள் அத்தனையும் நன்மையாக முடிய போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றும் சக்தி கொண்டவர். உங்கள் வாழ்வில் உங்கள் தீமை நீங்கி நன்மையே உங்கள் வாழ்வில் நடந்திட, விளங்கிட உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.